ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். 1 பாட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 நிமிஷத்தில் பாஸ்தா செஞ்சிடலான்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக செஞ்சிடலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரங்குள்ள டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் மேகி செய்கிற மாதிரி 2 மினிட்ஸில் பாஸ்தா ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் பெல் பட்டனை அமுக்கினா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் 1 கப் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சைஸ்னாலும் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு கார்ன், 1 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி 1 கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஆனியன் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், கூடவே பாஸ்தா சீசனிங், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பொடிசா, அதையும் சேர்த்துருங்க. லைட்டாக வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இப்போ 1 டீஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூனுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிடுங்க. தக்காளி 1 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. 1/2 கப் அளவு கார்ன், 1 கேப்சிகம் அதையும் சேர்த்துடலாம். இதை 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஆல்ரெடி சாஸில் உப்பு இருக்கும், ஸோ அதனால் கம்மியாக சேர்த்தா போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் இருக்குது. 2ஐயும் இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம். நீங்கள் ஸ்பைசி நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட பெப்பரும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ பாஸ்தா சீசனிங் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். அப்போனா தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்ல, லைட்டாக அந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை வேக வைக்காமல் அப்படியே சேர்த்துருங்க. பாஸ்தாவை வேக வைக்கக்கூடாது, அப்படின்னு தான் நம்ம சேர்க்கணும். நீங்கள் இதில் எந்த டைப் பாஸ்தானாலும் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதோ இல்லை அப்படின்னா சிப்பி மாதிரி இருக்கிறதோ எந்த டைப்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா எந்த அளவில் நீங்கள் பவுலில் பாஸ்தா எடுத்தீங்களோ அதே சேம் அளவில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு இப்போ இதில் மேலே 2 ஸ்லைஸ் சீஸை இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேட்டட் சீஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு இப்போ 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வரணும். இப்போ 2 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள், அந்த மேலே உள்ள அந்த சீஸ் எல்லாம் நல்லா மேலே மெல்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், பாஸ்தாவும் நல்லா வெந்து வந்திருக்கு, தண்ணி எதுவும் இல்லை. நல்லா சூடாக சூப்பராக இருக்குது. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த காய்கறிக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூமோ இல்லை சிக்கனு எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமான காய்கறி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை கேரட் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.